ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே போய் பார்க்குறீங்களா? அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வரையான். அவனை பிக்கப் பண்ண தான் போய்கிட்டு இருக்கேன். இந்நேரம் கிட்ட வந்திருப்பான். போய் கூட்டிகிட்டு வரலான்னு போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து. அதான் இது ஒரு வீடியோ என்ன போடணும்னு எடுத்தேன். பையன் என்ன வாங்கிட்டு வரான்னு தெரியல. ஏதாவது வாங்கிட்டு வரணும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு. நேற்று சின்னதாக ஒரு ரைடு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வெளியே போனேன். அப்போ எதார்த்தமாக ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்டார். என்ன ஒருத்தர் லிஃப்ட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி லிஃப்ட்டு கொடுத்தேன். பாவம் மனுஷன் புலம்பி தள்ளிட்டாருங்க. எவ்வளோ கடை பிரச்சனை அது இதுன்னு சொல்லி உழம்பிட்டார் என்கிட்ட. ஆனால் கடைசியாக ஒன்று சொன்னார், தம்பி என் ஃபீலிங்ஸை வேறு உன் மண்டலை ஏற்றிட்டேன், நீயே ஒரு பிரச்சனை வந்துருப்ப, என் ஃபீலிங்ஸை உன் மண்டலை ஏற்றி உன டிஸ்டர்ப் பண்ணிட்டு மன்னிச்சிருப்பா தம்பி அப்படின்ட்டாப்புல. நமக்கு கண்ணு கலங்கிருச்சு. ஐயோ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுங்க, மனுஷ வாழ்க்கை ஒவ்வொருக்கும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதெல்லாம் மண்டையில் போட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா நிம்மதியாக வாழ முடியாது. ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது நம்ம தான் என்ன தேடி கண்டுபிடிக்கணும். பிரச்சனை பயந்துக்கிட்டே இருந்தோம்னா எத்தனை நாளைக்கு பயந்துட்டு ஓடுறது. அவர் என்னன்னா கிடைக்கிற லோனை வச்சுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போகிறேன்றாரு. அப்படி ஓடுறேன்னு வச்சா எத்தனை பேர் ஓடுவாங்க சொல்லுங்கள்? கேட்டால் யாரும் மதிக்கலை. இப்போ அவங்க மதித்தா மட்டும் என்ன சொல்லிட போகுது? மற்றவங்க மதித்தா மட்டும் சொல்லுங்கள். மதிக்கிறவன் மதிக்காதவன் போறியான். மதிக்காதவங்களுக்கு நீங்கள் எதுக்கு நீங்கள் கண்டுக்கிறீங்க அதுதான் என் கேள்வி. மதிக்கிறேன் மதிக்கலை தேவையே இல்லை. நம்ம மதிக்கிறவனுக்கு நம்ம உண்மையாக இருந்துட்டு போயிடணுங்க. பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க. ஓகே, ஒத்துக்கிறேன், பணம் இருந்தால் தான் மதிப்பாங்கன்னு. ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்க முடியாமல் அவன் அவமானப்படுத்தன்னு சொல்லி அந்த இடத்த நம்ம ஓடணும்னா அவன் நம்ம என்ன தான் வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் ஓடுனவன் தானே, சம்பாதிக்கணும் ஓடுனவன் தானே அப்படின்னு அவங்க உங்களை அசிங்கப்படுத்தான் செய்வாங்க. நீங்கள் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கெத்தாக வெளியே போனால் தெரியாதுங்க, ஏதோ ஓடுறேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. நம்மளை யார் எதுக்குன்னு நினைக்கிறாங்களோ அவமதிக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும். அதாங்க மனுஷன் சாதிச்சதுக்கான ஒரு அடையாளம். எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குதான். அதுபோல் இன்னொன்று சொன்னார், தம்பி பல்சரு நல்லா ஓட்டுற, வேகமாக ஓட்டுற அப்படின்றாரு. நான் எனக்கு ஒரு அவசர வேலை இருந்துச்சு, அதை வேகமாக ஓட்டினேன். அதுக்காண்டி பல்சரை இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்சரு இப்படி வேகமாக ஓட்டினா தான் கெத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. அன்றைக்கி மட்டும் நான் வேகமாக ஓட்டினேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 40 தாண்டலை. தேவைன்றப்ப வேகமாக ஓட்டிக்கலாங்க. ஒரு ஃபீலிங்காக இருக்கப்போ கொஞ்சம் வேகமாக பார்த்து ஜாக்கிரதையாக ஓட்டணும். நானும் 115 வரையும் போயிருக்கேன். வெளியே பெரிய வேணாம் பார்த்தேன். ஓகே, யாரும் நம்ம வீட்டில் யாரும் பார்க்க போகிறதில்ல, அது சொல்லிட்டேன். 114 வரைக்கும் நான் போயிருக்கேங்க இந்த பல்சரில். அண்ணன் வந்துட்டாப்புல. நான் நடந்தே வந்துட்டேன். காலில் ஆணி குதிச்சுன்னு வேலை பார்க்குற இடத்துல. வீடியோ போடுகிறாரு. வீடியோ போடுகிறா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்க போல. எல்லாம் எனக்கு தானா? ஆஹா, ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருக்கியா? என்னடா என்னைக்கெல்லாம் இன்றைக்கி அதிசயமாக இருக்குது. நான் வீடியோ சொல்லவே இல்லையே. ஆஹா,
அப்பா கறி எடுக்க சொன்னாங்க நீ வரேன்னு சொல்லி. அதே அப்படியே நீ இங்கே வந்து தானே இறங்குற குமரம், சரி அப்படியே எடுத்துக்கலாம் வந்தேன். பார்த்தா இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன். சொல்லிக்குவோம் வீட்டில் நாளைக்கு எடுத்துக்குவோன்னு. நாளைக்கு சண்டே தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் வந்துட்டான். ஆமாம், நாளைக்கு கறி இருக்காது. என்ன ட்ரெஸ் எடுத்து வந்துருக்க? எனக்கு என்ன ட்ரெஸ் எடுத்து வந்துருக்க? ட்ராக் டிஷர்ட்டா? இந்த இப்போ போனாட்டு வாங்கிட்டு வந்துருக்கேன் உனக்கு தொலைன்னு அந்த மாதிரி இருக்காதுல்ல? ஏதாவது இருக்குமா? டேய் போட முடியலடா, ஏற்கனவே போட்டுட்டு நான் அடக்க முடியல. ஆமாம் ஆமாம், ஒன்று டைட்டாக இருந்துச்சு. ஏய் உன் சைஸில் வாங்கினா எனக்கு பத்த போகுது. எதுக்கு? ஆஹா, டைட்டாக இருக்கா? கொஞ்சம் லூஸ் தான். ஆமாம். ஓஹோ. ஆ, இப்போ பனியனு தொலை இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆஹா, ஆச்சு. சித்தியும் அங்கே இது இருக்குல்ல தைய மிஷினு, அது இங்கே கொண்டு வர போகிறேன். நாங்கள் தைய கடைலாம் போடுறதில்ல, சும்மா வீட்டுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க இருந்தால் பிடிச்சிக்குவோம். அவங்களும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. வண்டிக்கு கொஞ்சம் வேலை இருக்குதான். அதான் அவங்க அம்மா இடம் வருதுல்ல, அதில் புது வண்டி வாங்கிடுறேன். அதெல்லாம் மம்மி இடம் வருதுல்ல, இந்த வக்கீல் திங்கக்கிழமை முடிச்சு தரேன் இருக்காரு. அவருக்கு இப்போ இதாக இருந்துச்சு கல்யாணம், போன ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. யாரு அவங்க பிரிச்சு தரலன்னா? ஏன்னா வக்கீலுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க பிரிச்சு தரோம்னு. திரும்ப பேச்சு மாற்றினா இப்போ வக்கீல் அடிக்க மாட்டாரா திரும்ப கழட்டி? அவன் ரெக்கார்டு போட்டிருப்பார். அவர் பேசின ரெக்கார்டு என்கிட்ட இருக்குல்ல. நாங்கள் பேச மாட்டோம். அதோட வந்துச்சுன்னா ஒரு புது பைக் மட்டும் வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். இடத்த வாங்கிட்டு அதில் மிச்ச காசில் ஏ 4 சென்ட் இடம் போத்தாதா 2 பேத்துக்கு? தம்பி அது அப்போ பார்த்துக்கலாம். அவங்க சம்பாதிக்க மாட்டாங்களா? நம்ம உன் பிள்ளைக்கு நீ சம்பாதிக்க மாட்டியா? அப்புறம் என்ன, ஒரு பெரிய இது பண்ணுவோம், ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. 2.5 இல்லை, 2 1 சென்ட் சும்மா வச்சுருவோம். அது சின்னதாக இது தோட்டம் மாதிரி. 1 சென்ட் தோட்டத்துக்கு. ஐயா வீடியோ ஓடுதுங்க ஐயா. ஆகா, இந்த இடத்துல வீடியோ எடுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குவோம்.